இந்த பொண்ணுங்க கிட்டலாம் உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நிதர்சனம் என்ன? வழக்கு எண் 18/9 அப்படின்னு ஒரு படம். அதில் வர ஹீரோவுக்கு இந்த பொண்ணுங்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஒரு குவாலிஃபிகேஷன் கூட கிடையாது. அவர் படிக்கலை, அவர்கிட்ட பணம் கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது, ஒரு வீடு கிடையாது, நிரந்தரமான வேலை கிடையாது, பார்க்க அழகாக இருக்க மாட்டார், பர்சனாலிட்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த படம் முடியும் போது இவரை விட உயர்ந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு தான் தோணும். இந்த ஹீரோ வந்து ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஹீரோயினுக்கு இவரை கண்டாவே பிடிக்காது. அவ்வளோ கேவலமாக பேசுவா, பார்க்குறதே கேவலமாக தான் பார்ப்பா, சுத்தமாக பிடிக்காது. ஒரு கட்டத்தில் இவ மேலே ஆசிட் வச்சிருவாங்க. அதனால இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் கடைசியில் தான் புரிஞ்சுக்குவா ஹீரோவோடைய லவ்வை. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே கதை நகருது. அந்த ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அதில் ஹீரோயின் ஜெயிலுக்கு போயிடுவாங்க, ஹீரோ வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வருது. ஹீரோ வந்து ஹீரோயினை ஜெயிலில் பார்க்கறதுக்காக வராரு. அப்போது முக்காடு போட்டுட்ருக்காங்க. அப்படியே முகம்லாம் ஒரு பக்கம் அப்படியே வெந்து போயிருக்கு. அது அப்படியே முக்காடு விலகுது. நம்ம ஆடியன்ஸுமே அப்போ தான் பார்க்குறோம். அப்படியே அவ்வளோ கொடூரமாக இருக்குது, நமக்கே சகிக்கல. இப்போ அதை பார்த்துட்டு அந்த ஹீரோ சொல்வார், நான் இருக்கேன் ஜோதி, நான் இருக்கேன், நீ தைரியமாக இரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அது அழாமல் பார்க்க முடியாது. இதை விட இதுதாங்க வேணும், உண்மையான மனசு, உண்மையான அன்பு, அதுக்குள்ள ஒரு உண்மையான அன்பு. இதுதான் குவாலிஃபிகேஷன்.